அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, சென்ற தொடரிலே கீழக்கரையிலே மறைந்து வாழும் மகானந்த பாபா முஹம்மது அப்துல் காதிர் ரலியல்லா தலா அன்ஹு அவர்களின் பாடல்களிலிருந்து ஒரு சில வரிகளை நாம் பார்த்தோம். அவர்கள் தமிழகத்திலே மிக பெரும் அரசியல் தலைவராக கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் என்று போற்றப்படும் காயிதே மில்லத் அவர்களின் குருவாக திகழ்ந்தார்கள் என்பது வரலாறு. நாம் பார்க்கின்றோம், அவர்கள் ராத்திபத்து சுபானியா என்று ஒரு நூலை எழுதினார்கள். அது அரபியிலும் அரபி தமிழிலும் இருக்கிறது. அதனை அச்சிட்டவர் யார் என்று பார்க்கும் பொழுது அது காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் என்று அதிலே பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது காயிதே மில்லத் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஷேகாக திகழ்ந்தார்கள் என்று பார்க்கும்போது நாம் வியப்படைகின்றோம். அவர்களிடத்தில் ஏராளமான படித்தவர்கள், கல்வியாளர்கள், பெரும் பெரும் ஆலிம்கள் அவர்களது சீடர்களாக இருந்தார்கள். தமிழகத்திலே வாழ்ந்த ஜமாலியா மதரசாவிலே மிக பெரும் மேதையாக பாடம் நடாத்தி கொண்டிருந்த ஆயக்குடி சூஃபி ஹுசைன் முகமது ஆலிம் என மாபெரும் மேதையும், திண்டுக்கலைச் சேர்ந்த பாப் ஹசரத் அப்துல் கரீம் பாப் ஹசரத் என்ற மேதையும், அதுபோல சூஃபி அமீர் பாச்சா என்று சொல்லக்கூடிய அமீருல் கௌம் என்று போற்றப்பட்ட அமீருல் கௌம் சூஃபி அமீர் பாச்சா ஹசரத் அவர்களும் தமிழகத்தின் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த காலத்திலே வாழ்ந்த தமிழகத்தின் அதிகாரிகள், கலெக்டர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் எல்லாம் அவர்களை பின்பற்றினார்கள், அவர்களை போற்றினார்கள், கொண்டாடினார்கள் என்று நாம் அவர்களது வரலாற்றிலே பார்க்கின்றோம். அவுலியா நாயகம் அவர்கள் அரபியிலே ஏராளமான கவிதைகளை பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் தன்னிலை பாடல்கள் உண்மையிலே சிறப்பிற்குரிய பாடல்கள். நாமெல்லாம் வழிமார்களை போற்றுகின்ற வழிமார்களைத்தான் பார்த்திருப்போம். அவர்களது தங்களது நூலிலே, அரபி நூலிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியெல்லாம் அருமையான கவிதைகளை வடித்திருக்கின்றார்கள். அதுபோல எளிமையான முறையிலே மக்களுக்கு அவர்கள் அருமையான பாடல்களை, கன்னிகளை சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையிலே அது படிப்பதற்கு ரொம்ப இன்பமயமானது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் மறைந்து சொன்ன முறை நாடாமல் போனதினால் தான் நேரில் தோன்றி வந்தே தக்க முறை சொன்னேனே. நான் மறைந்து சொன்ன முறை நாடாமல் போனதினால் தான் நேரில் தோன்றி வந்தேன் தக்க முறை சொன்னேனே. நான் மறைந்து சொன்னேன். நான் மறைந்து சொன்ன முறையெல்லாம் நீ நாடாமல் போய்விட்டாய் மானிடனே. அதனால நேரில் தோன்றி வந்த ஹக்கு மறைந்திருந்து எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தி காட்டியது. உலகத்தில் காண்கின்ற காட்சியெல்லாம் அல்லாஹ்வை உணர்த்தக்கூடியதுதான். வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவது. நான் மறைந்து சொன்னேன், இந்த பொருள்களாக நான் மறைந்து சொன்னேன், நான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்தினேன். ஆனால் நீ அதை கேட்கவில்லை. எனவே நான் மனித வடிவெடுத்து ஒரு அவுலியா நாயகமாக, மகானந்த பாபாவாக நான் நேரில் தோன்றி வந்தே தக்க முறை சொன்னேன், நீ வாழ்கின்ற வழியை காட்ட சொல்லுகின்றேன் என்று சொன்னேனே என்று கன்னிகள் மூலமாக அவர்கள் பாடுகின்றார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, சொன்ன முறை கேட்டு உணர்ந்தால் தூய பதம் பெற்றிடலாம், என்ன முறை என்று அவற்றை ஈங்கு உணரச் சொன்னேனே. நான் சொன்ன முறை கேட்டு உணர்ந்தால் தூய பதம், இறைவனுடைய பதங்களை, இறைவனுடைய பாத கமலங்களை, இறைவனது அடியிலே நீ சேர்ந்து வாழ்ந்திடலாம். என்ன முறை என்று அவற்றை ஈங்கு உணரச் சொன்னேன், உனக்கு நான் சொல்ல போறேன். சொல்றாங்க, தூளமூடு தேகமெல்லாம் துவிதமென காண்பதெல்லாம் சீலமுடு நாம் எனவே தெளிவுபடச் சொன்னேனே. தூளமுடு தேகமெல்லாம் துவிதமென காண்பதெல்லாம் சீலமுடு நாம் எனவே தெளிவுபடச் சொன்னேனே. ஸ்தூலம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல், தூளமுடு தேகம், இந்த தேகம் எல்லாம் துவிதமென காண்பதெல்லாம். துவிதம் என்றால் இரண்டு, அதுவிதம் என்றால் அது அத்வைதம் சொல்லுவாங்க. ஒன்று அத்வைதம், துவிதமற்றது ஒன்று.
துவிதம் என காண்பதில்லை. இரண்டு எல்லாம் பார்க்குற பொருள்லாம் ரெண்டா தான் தெரியுது. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், ஜௌஜைனி, இரண்டு இரண்டாக அனைத்தையும் படைத்திருக்கின்றேன்னு சொல்றான். எல்லாமே ரெண்டு ரெண்டு தான். வானம் பூமி, இரவு பகல், இன்பம் துன்பம், பசி வயிறு நிரம்பி இருத்தல், இப்படி எதை எடுத்தாலும் ரெண்டு ரெண்டா தான் இருக்கு. இது ரெண்டா தான் நீ பார்க்குற. துவிதமென காண்பதெல்லாம், தூலமுடு தேகமெல்லாம் துவிதமென காண்பதெல்லாம் சீலமுடு நாம். எனவே எல்லாமே நம்ம தான்ப்பா, நாம தான் இப்படி காட்சி தர்றோம் என்று வேத ரகசியத்தை சொல்றாங்க. சீலமுடு நாம், எனவே தெளிவுபட சொன்னேன் நீ. எனவே நீ அனைத்திலும் ஹக்கை பார், உன்னை பார் என்பதை அழகா சொல்றாங்க. காலமுடு தேசமெல்லாம் காணுகின்ற வஸ்துவெல்லாம் ஞாலமதில் நாம், எனவே நான் மறையில் சொன்னேனே. காலம் காலம்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் ஹதீஸே குதுசிலே வருது, வலா தசுபு தஹர, காலத்தை திட்டாதீங்க, அனத் தஹரு, நானே காலமா இருக்கிறேன். இப்ப காலம் எது? காலம் தேசம் நாடுகள், காணுகின்ற வஸ்து காணுகின்ற பொருள்கள் எல்லாம் ஞாலமதி, இந்த உலகத்தில் நாம தான் இப்படி காட்சி தரணும் என்று நான் மறையில் சொன்னேனே சொல்றாங்க. நீ இந்த ஞான வழியில வரணும், வந்தால் உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதுக்கு அடைவதற்கு சில வழிகள் இருக்கிறது. ஆங்காரம் ஒன்று அழிந்தால், ஆங்காரம் ஆணவம் பெருமை, ஆங்காரம் ஒன்று அழிந்தால் ஆதி உருவானபடி ஓங்காரம் தன்னிடத்திலே ஓங்கும் என்று சொன்னேனே. நீ பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எவருடைய உள்ளத்திலே கிப்ரு என்று சொல்லக்கூடிய ஆணவம் ஒரு கடுகளவும் இருந்தா அவர் சொர்க்கம் போக முடியாது. பெரிய வணக்கம் செஞ்சிருக்கலாம், 1000 முறை ஹஜ் செய்திருக்கலாம், ஆயிரக்கணக்கான நஃபில் வணக்கங்கள் தொழு இருக்கலாம், ஓதிக்கொண்டே இருக்கலாம் குர்ஆன் ஷரீஃபை பல முறை. ஆனால் மனதில் ஒரு சின்ன அணுவளவு கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ ஆங்காரம் மனிதனுக்கு இந்த இருக்கிறதே இந்த ஆங்காரம் தான், பெருமை தான், ஆணவம் தான். ஒன்று ஒளிந்தால் ஆதி உருவானபடி, நீ ஆதியிலே இருந்த நிலையில ஓங்காரம், அந்த ஓங்காரம் உன்னிடத்தில் ஓங்கும், உனக்கு அந்த அந்த நிலை உனக்கு வந்துவிடும் என்று அழகாக சொல்றாங்க. வாக்கு மனம் காயமிவை வாஸ்தவத்தில் சுத்தமெனில் நீ கரிய பேரின்பம் நிற்குமென்று சொன்னேனே, நிற்குமென்று சொன்னேனே. வாக்கு மனம் காயம், இந்த உடல், இவை வாஸ்தவத்தில் சுத்தமெனில், இது உண்மையிலேயே சுத்தமா ஆயிடுச்சுன்னு சொன்னா நீக்கரிய பேரின்பம், நீக்க முடியாத பேரின்பம் உன்னிடத்தில் நிற்கும். உண்மையிலே உடல்ல உள்ள அழுக்கை நீக்குவதற்கு நம்ம வாசம் வீசக்கூடிய சோப்புகளை வாங்கி நாம் அழுக்கை நீக்கி விடுகின்றோம். உடல்ல உள்ள அழுக்கை நீக்கிறோம், உடையில உள்ள அழுக்கை நீக்கிறோம். ஆனால் மனதில் உள்ள அழுக்கை எப்படி நீக்கிறது? அது நீக்கினாதான் அங்கே பளிச்சுண்டு பணிங்கி மாதிரி ஆகி அந்த கண்ணாடியில அல்லாஹ்வுடைய முகம் தெரியும். அல்லாஹ்வுடைய முகம் தெரியணும்னு சொன்னா இந்த கல்புங்கிற மனம் தூய்மையா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதாவது உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி, ஒரு பாவம் செய்தால் ஒரு கருப்பு புள்ளி தோன்றுது, அடுத்த பாவம் செய்யறப்ப அடுத்த புள்ளி தோன்றுது, அடுத்த பாவம் செய்யறப்ப அடுத்து தோன்றுது. இப்படியே உள்ளம் கடைசியில் கருப்பாய் எதை காட்ட வேண்டுமோ அதை காட்டாமல் அந்த உள்ளம் இருளடைந்து விடுகின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப சுத்தம் மனுஷனுக்கு வேணும். வாக்கு மனம், மனமும் வாக்கும் உள்ளமும் நாவும் ஒன்னாச்சுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பே இந்த உலக அறிஞர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னபடி செய்தார்கள், செய்ததையே சொன்னார்கள். இந்த சாதாரணமாக சொல்றோம், இந்த நிலையில நிற்கிறது ரொம்ப சிரமமான காரியம். வாக்கும் மனமும் ஒன்னா ஆகணும். வாக்கும் மனம் காயம் இவை வாஸ்தவத்தில் சுத்தம், இது சுத்தமாயிடுச்சு சொன்னா நீக்கரிய பேரின்பம் நிற்கும் என்று சொன்னேனே அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அழகா சொல்றாங்க, எத்தனைதான் கற்றாலும் என்ன தவம் செய்தாலும் முக்தி பெற ஞான வழி முக்கியம் என்று சொன்னேனே. எத்தனைதான் கற்றாலும் என்ன தவம் செய்தாலும் முக்தி பெற ஞான வழி முக்கியமென்று சொன்னேனே, முக்கியமென்று சொன்னேனே. எத்தனைதான் 4 வேதங்கள்,
4000 கிதாபுகள், உலகத்தில் என்னென்ன அறிவியல் நூல்கள், விஞ்ஞான நூல்கள் என்ன நீ படித்தாலும் கூட, என்ன தவம் படித்து நீ தவம் செய்தால் கூட இந்த ஹக்க அடைகிறதுக்கு, இறைவனை அடையிறதுக்கு, நீ முக்தி பெற ஞான வழி முக்கியம். நீ என்னதான் படிச்சுட்டா கூட ஞான வழிதான் உனக்கு முக்கியம் என்று அழகாக சொன்னார்கள் அவுலியா நாயகம் அவர்கள். அதை நம் வாழ்விலே கடைபிடிப்போம், அவர்களை படிப்போம், அவர்களிலிருந்து பெறுகின்ற உபதேசங்களை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.